நோயினொடியில்லாத வாழ்க்கை வல்லாக தருவானாக. அவருடைய அதற்கு அவர்கள் சிறப்பாக அண்ணலா விரும்பிய இளைஞர் சமுதாய என்ற தலைப்பில் மிக அற்புதமாக உரையாற்றுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. திருவிடைமருதூர் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபை மற்றும் திருப்பனந்தாள் ஒன்றியம் ஒருங்கிணைந்த ஜமாஅத் இணைந்து நடத்துகிற மாபெரும் மீளாது மாநாடு என்றுதான் சொல்ல வேண்டும். அற்புதமான இந்த மாநாட்டின் தகுதிமிக்க தலைவர் திருவிடைமருதூர் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபை குறிச்சிமலை முஹையத்தீன் ஆண்டவர் பள்ளியினுடைய தகுதிமிக்க இமாம், கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மௌல்வி அல்ஹாஜ் எஸ் ரசூல் முஹையத்தீன் சிராஜி அடிக்கடி காபாவை பார்த்து வருகிற கண்ணியத்திற்குரிய ஹஜரத் அவர்களுக்கும் இந்த திருப்பனந்தாள் ஜமாஅத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நாட்டாமைகள் அத்துணை பேர்களுக்கும் வருகை தந்திருக்கிற 12 ஊர்களை சார்ந்த நிர்வாக அங்கத்தினர்கள், நிறைய உலமா பெருமக்கள், பேர் சொன்னால் அதற்கென்று 1 மணி நேரம் தேவை இருக்கிறது. அதனால் எல்லா உலமாக்களையும் சேர்த்து சொல்லிக் கொள்ளுகிறேன். மூத்த ஆலிமாக எங்க வீட்டில் இருக்கிறார் கண்ணியத்திற்குரிய யாக்கூப் அலி காசிமி ஹஜரத் அவர்கள், என்னுடைய பாடத்தோடர், கீழே இருந்து கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார். ஓதுற காலத்தில் இருந்த மாதிரி இல்லையே என்று கண்ணியத்திற்குரிய சிராஜுத்தீன் தாவூதி அமர்ந்திருக்கிறார்கள். எனது தோழர் அப்துல் லத்தீப் பாக்கவி ஹஜரத் அவர்கள், வருகை தந்திருக்கிற உலமாக்கள், சிறப்புரையாற்றிய செயல் வீரர் கண்ணியத்திற்குரிய ஜஃபருல்லா ஹஜரத் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக நிறைய பேர் சலாம் சொன்னாங்க, பதிலே காதில் விழவில்லை. என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அன்னலார் விரும்பிய இளைய சமுதாயம் என்றொரு அழகான தலைப்பை இங்கே வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் உடலால், பொருளால், உள்ளத்தால், துஆவால் உதவி இருக்கிறார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் ஈருலக பாக்கியங்களை நல்குவானாக என்று துஆ செய்து 9:30 மணிக்கு முடிச்சுக்குவேங்கிற நல்ல செய்தியையும் சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரியவர்களே,
பெருமானார் இளமையில் எப்படி இருந்தார்கள், அந்த இளைஞர்களை எப்படி இருக்க விரும்பினார்கள், இதைத்தான் உங்களோடு நான் பகிரப் போகிறேன். 40 வயதுக்கு மேற்பட்ட நாடகத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 18 வயதிலே பெருமானார் எப்படி இருந்தார்கள்? அரும்பு மீசை முளைக்கிற வயது, வாலிபத்தின் துவக்கம் 18. நம்ம ஊர்களில் எல்லாம் 18 வயதிலே டியூக் பைக் வேண்டும் என்று கேட்கிறார். பைக்கை விரும்புகிற வயது அந்த 18. 18 இருந்து 20-22 வயதுக்குள்ளே நல்ல பைக் ஓட்டணும், நல்ல கார் ஓட்டணும், எஸ்போர்ட் ஓட்டணும், பஸ் கிஸ்போடாம பாதுகாத்துக்கணும் என்ற நிலையிலே இன்றைக்கு இருக்கிற இளவர்கள் இருக்கிறார்கள். பெருமானார் 18 வயதிலே காபத்துல்லாவை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். காபாவுக்கு வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் ஊட்டி கொண்டிருக்கிறார்கள், தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் சிறிய தந்தை அபூ தாலிப். யமன் தேசத்தில் இருந்து ஒருவர் வருகிறார், அறிவாளி, யமன் நாட்டு அறிஞர், எல்லா வேதங்களையும் கரைத்து குடித்த அறிவாளி. அவர் பெயர் தான் உக்ஸிம் இப்னு சைபி. இந்த உக்ஸிம் வருகிறார். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முகத்தை பார்த்தே முடிவு செய்கிறார், இவர்தான் இறுதி நபி என்று. 18 வயது இளைஞன் பெருமானாரை பற்றி இவருக்கு சொந்தக்காரர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிறார். எல்லோரும் அபூ தாலிபை காட்டினார்கள். உக்ஸிம் இப்னு சைபி அபூ தாலிபிடத்திலே சென்று இந்த இளைஞன் யார் என்று கேட்கிறார். என் மகன் என்று சொல்ல, சொந்த மகனா என்று கேட்கிறார். இப்னு அஹி, என் சகோதரரின் மகன், சகோதரர் இறந்து விட்டார், இப்பொழுது என் வளர்ப்பில் தான் சொந்த மகனாய் வளர்க்கப்படுகிறார். மகனை பற்றி, சகோதரன் மகனை பற்றி உக்ஸிம் இப்னு சைபி கேட்ட இந்த 10 கேள்விகள் தான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கிறதா என்பது. இந்த இளைஞனை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? சிறிய தந்தையிடத்திலே கேட்கிறார். 18 வயது ரசூலை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? முதல்ல அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அபூ தாலிப், அக்ரமுல் கௌமி மவத்தா, சமூகத்தின் மீது இவர் அதிக அன்பு கொண்டவர் என்றார்கள். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் யாராவது சமூகத்தின் மீது அன்பு கொண்ட இளைஞரை பார்த்திருக்கிறோமா? சுயநல பேய்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில் சமூகத்தின் மீது அன்பு கொண்ட இளைஞர் 18 வயதிலேயே சமூகத்திற்கு என்ன தேவை, யாருக்கு என்ன உதவ வேண்டும் என்று தேடி தேடி உதவி செய்த தலைவர் தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு 18 வயதுல ஒரு இளைஞர்கிட்ட செல்போன் இல்லைன்னா அவன் தான் அவுலியா. அவுலியாவுக்கு பெருசா அங்கெல்லாம் போக தேவையில்லை. எந்த காலேஜ் படிக்கிற இளைஞர்கிட்ட செல்போன் இல்லையோ அவன் தான் அவுலியா. இன்றைய இளவர்கள் தன்னுடைய இளமையை தொலைபேசிக்குள்ளே தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோரை மறக்கிறார்கள், உற்றாரை மறக்கிறார்கள், உறவுகளை மறக்கிறார்கள், எல்லோரும் மறந்து போனார்கள். இந்த தொலைபேசி கையில் ஒன்று இருந்தால் எல்லாம் மறந்து போச்சு. 4 இமாமை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் 4 இமாம் தெரியாது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி யாருன்னு கேட்கிறான். ஒரே இமாம் கூகுள் ரஹ்மத்துல்லாஹி தான் தெரியும். அவனுக்கு தெரிஞ்ச ஒரே இமாம் கூகுள் ரஹ்மத்துல்லாஹி, ரஹ்மத்துல்லாஹா லஅனத்துல்லாஹா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மாதிரி இல்லையா? ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 18 வயது இளமையில் எப்படி இருந்தார்கள்? அக்ரமுல் கௌமி மவத்தா, இறக்கிற வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது கொண்ட பாசம். ரசூலுல்லாஹ் எவ்வளவு பாசம் தெரியுமா இந்த உம்மத்தின் மீது? உலகத்தில் நாமெல்லாம் இப்படி ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. அல்லாஹ்வை நேரடியாக சந்திக்கிற தருணம் 1,24,000 நபிமார்களில் ரசூலுக்கு மட்டும்தான் கிடைத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக பார்க்க முடியல. அல்லாஹ்வை
70,000 திரைகளுக்கு அப்பால் அந்த பேரொளி வருகிறது. ஹர்ர மூசா சஹிகா. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரகாசத்தை பார்த்து தாங்க முடியாமல் மயங்கி விழுந்தார். ஆனால் நேரடியா ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. முகத்திலே வாட்டம் தெரிகிறது. என்ன நபியே என்று கேட்க, எனக்கு மட்டுமா சலாம், என் உம்மத்துக்கு வேண்டாமா? ஆக உச்சத்தை அடைகிற போது கூட பெருமானார் இந்த உம்மத்தை மறக்கவே இல்லை. ஆனா நாம வருஷ கணக்கில் மறந்து போயிட்டோம். ரசூல உம்மத்தை மறக்கவே இல்லை. என் உம்மத்திற்கும் சலாம் வேண்டும் என்று கேட்க அங்குதான் அல்லாஹ் அத்தஹியாத்தை கொடுத்தான். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்ற அத்தஹியாத்திலே ஓதுகிறோமே, பெருமானார் மிஅராஜிலே வாங்கி வந்ததுதான் அத்தஹியாத். அத்தஹியாத் ரசூலுல்லாஹ் எங்கிருந்து கொண்டு வந்தாங்கன்னு நம்மள்ட்ட கேட்டா யாராவது பதில் சொல்லுவோமா? அல்லாஹுவை நேரடியாக பார்த்து உம்மத்தின் மீது, சமூகத்தின் மீது கொண்ட பாசம். இன்னைக்கு சமூகத்தின் மீது பக்கத்து வீட்டுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையே. சமூகத்தின் மீது எங்கே பாசம்? பக்கத்து வீடு வசியில் இருக்கிறான். அதனால ஒரு அழகா எழுதியிருந்தான், 2 சிங்கங்கள் பேசிக்கொண்டலாம். 2 சிங்கம் கதைதான், ஆனால் நிறைய பயனுள்ள கதை. நான் நாட்டுக்குள்ள போறேன், நீ காட்டுக்குள்ள போ. 1 வருஷம் கழிச்சு 2 பேரும் சந்திச்சுக்கலாம். சரின்னு ஒரு சிங்கம் காட்டுக்குள்ள போகுது, ஒரு சிங்கம் நாட்டுக்குள்ள வந்துச்சு. 1 வருஷத்துக்கு பின்னாடி காட்டுக்குள்ள போன சிங்கம் மெலிஞ்சு வருது. ஆனா நாட்டுக்குள்ள இருந்து வந்த சிங்கம் என்ன மாதிரி 2 மடங்கு இருக்கு. கொடு. அப்ப இந்த நாட்டு சிங்கம் காட்டு சிங்கத்தை பார்த்து கேட்டுச்சா, காட்டுக்குள்ளதான் நிறைய மிருகம் இருக்கே, ஏன் நீ மெலிஞ்சு போயிட்ட? இல்ல மனுஷன் காட்டையெல்லாம் வெட்டி வெட்டி வீடாக்கிட்டான், சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லை, மெலிஞ்சு போயிட்டேன். அந்த சிங்கம் நாட்டுக்குள்ள போயிருக்க, ஆனா கொழுக்கொழுன்னு இருக்கிறிய எப்படி? இல்ல நான் அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறேன், குடியிருக்கிறேன். அபார்ட்மெண்ட்ல லிப்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரூம்ல தான் நான் வசிக்கிறேன். லிப்ட்ல எவனாவது தனியா வந்து ஆட்டை போட்டு சாப்பிட்டறேன். இதுவரைக்கும் ஒருத்தரும் கேட்டு வரல, தேடி வரல. இதுதான் இன்றைக்கு சமூகத்தின் நிலை. கிராம பகுதியில் தான் ஒற்றுமை இருக்கிறது. ஆனால் இங்கு வந்த போதுதான் தெரிந்தது, இங்கும் கூட வேற்றுமை உடைக்க பார்க்கிறதோ என்று. அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். சமுதாயத்தின் மீது அன்பு வேண்டும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமையில் முதலில் விதைத்தது. கல்வி இல்லையா, கல்வியை கொடுங்கள். பொருளாதாரம் இல்லையா, வேலை வாய்ப்பு இல்லையா, வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது முழுவதையும் செய்து கொடுத்தார்கள். கல்யாணம் பண்ணின புதுசுல, கல்யாணம் பண்ண அன்னைக்கு கொஞ்சம் அப்படியே கல்யாணம் பண்ண ஆளுகள்லாம் பிளாஷ்பேக் போய் பாருங்களேன். அந்த மாப்பிள்ளை எப்படி இருப்பாருன்னா செவ்ரியார் மாதிரியே இருப்பான். இப்படி வாண்டா உடனே வருவார், உட்காருன்னா உட்காருவார், எந்திரின்னா எந்திரிப்பார், போனா போவார், வாண்டா வருவார். இது இல்லையா, நிறைய பேர் பின்னாடியே போன மாதிரியே தெரியுது. பெருமானாருக்கு திருமணம் நடக்கிறது. அன்று இரவு ஆயிஷா ரலியல்லாஹு பெருமானார் இருக்கிறார்கள். தஹஜ்ஜத்தின் நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள், நாயகமே, உங்கள் கரங்கள் இணைந்தால் வானின் கதவு திறக்கும், எனக்காக துஆ செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுக்கு துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம ஆஃபிர் லி ஆயிஷா மா தகத்தமத் வ மா தஅக்கரத் வ மா அலனத் வ மா அஸரத். ஆயிஷாவின் முன் செய்த பின் செய்த ரகசியமாக பரகசியமாக எல்லா பாவங்களையும் ரப்பே மன்னிச்சிருன்னு கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு குதிக்கிறாங்க. பெருமானார் ஆயிஷா ஆனந்தமாக இருக்கிறதா? இருக்காதா ரசூலே? நீங்கள் தஹஜ்ஜத் நேரத்தில் எனக்காக கேட்டிருக்கிறீர்கள். பெருமானார் தனியறையில் தன் அன்பு மனைவியோடு இருக்கிற போது சொன்னார்கள், ஆயிஷா, இந்த துஆவை தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என் உம்மத்துக்காக கேட்கிறேன். தனியறையில் இருக்கிற போது கூட தாஹா நபி உம்மத்தை மறக்கவே இல்லை. ஆனா இந்த சமூகம் இந்த உம்மத்தை குறித்து நினைக்கவே இல்லை. இளவர்களே, நீங்கள் நினைத்தால் 4 இளைஞன் ஒரு ஊருக்கு முன் வந்தால் பெரும் மாற்றத்தை உருவாக்கிவிட முடியும். வெறும் 4 இளைஞர்கள்
பெருமானார் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு இளைஞனை தான் அனுப்பி வைத்தார்கள். முஸ்அப் இப்னு உமைர், 24 வயது இளைஞன் முஸ்அப் இப்னு உமைர் சென்றார். பெருமானார் மதீனாவுக்குள் செல்லுகிற போது எல்லோரும் முஸ்லிம். ஒரு இளைஞன் செய்த சாதனை. அஹ்னப் பேர்லயே ஒரு கிக்கு. அஹ்னப் பேர் வச்சாலே ஒரு பரக்கத்து. 18 வயது பஸராவை சார்ந்த இளைஞன். எல்லா வயசான ஆளுகளையும் போய் ரசூலுல்லாவை பாருங்கன்னு அனுப்பி வைப்பார். அவர் ரசூலுல்லாவை கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. எல்லோரையும் அனுப்பி அஹ்னப் தான் போய் ரசூலை காணவில்லை பஸராவில் இருந்து. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், உமர், பஸராவில் இருந்து ஒருவர் வருவார் அஹ்னப் என்று அவரை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஹஜ் நேரங்களிலே உமர் ரலியல்லாஹு தேடுவார்களாம், பஸராவில் இருந்து யாராவது அஹ்னப் வந்திருக்கிறார்களா? ஒரு நாள் அந்த அஹ்னப் ஹஜ்ஜுக்கு வந்தார். உமர் ரலியல்லாஹு தன்னோடு வைத்துக் கொண்டார்கள். ஒரு வருட காலம். ஒரு வருஷத்துக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு கேட்டாங்களா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? நீங்க அனுமதி கொடுத்தா போறேன் அமீருல் முஃமினீன். உங்கள் வீட்டுக்கு என்ன தேவை நான் வாங்கி தருகிறேன். அஹ்னப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உமர் அலி அவர்களே, உங்கள் ஆட்சியில் தான் ரோம் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது, ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது, மிஸ்ர் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. வரிசையா எல்லா நாட்டையும் சொல்லி எல்லா நாடும் பசுமையாக இருக்கிறது, என் பஸரா மட்டும் பாலைவனமாக இருக்கிறது. என் வீட்டுக்கு எதுவும் தேவையில்லை, என் நாட்டுக்கு நதி வேண்டும் என்று கேட்டார். உட்கார்ந்திருந்த உமர் ரலியல்லாஹு எந்திரிச்சு தம்பி கட்டி அழைத்து, இந்த அஹ்னப்பை போல 100 இளைஞர்கள் என்னோடு இருந்தால் உலகம் உமரின் கையில் என்றார்கள். வாழ்வது ஒரு முறை. இளைஞர்களே, அந்த ஒரு முறையும் சமூகத்திற்கு என்ன தேவை என்று தேடி 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 பயன் கொடுப்பதை விட்டுவிட்டு தேடி தேடி இடையூறு அளிப்பது எந்த வகையில் நியாயம் என்று கேட்கிறேன். பயனுள்ள இளைஞர்களாய் நம்ம ஊர்ல இந்த 12 ஊர்ல படிக்காத ஒருவர் கூட இருக்கக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் சமூகத்தின் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடு ஒரே ஒரு வார்த்தை தான். தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எது தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் நீங்களே சொல்லுங்க ரசூலே. நம்மிடத்தில் கேட்டால் சொல்லுவோம், தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவோம், கண் தானம்னு சொல்லுவோம். பெருமானார் அதெல்லாம் சொல்லல. அன்து அல்லிமர் ரஜுலு ரஜுலா, ஒருவர் இன்னொருவருக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்றார்கள். ஒவ்வொருத்தரின் கடமை, தனி மனிதர் இன்னொரு தனி மனிதனுக்கு கல்வி கொடுக்க வேண்டும். மதீனாவிற்குள்ளே செல்லுகிற போது எழுத படிக்க தெரிந்தவர்கள் 27 பேர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டில் பெருமானார் வஃபாத் ஆகிற போது மதீனாவிலே எழுத படிக்க தெரியாத ஒருவர் கூட இல்லை. எல்லோரும் கல்வியாளர். ஒருவர் மற்றொருவருக்கு கல்வி தர வேண்டும். அப்ப சமூகத்தின் மீது ரசூல் கொண்ட பாசத்தின் வெளிப்பாடு. இன்னைக்கு இது வந்துருச்சுனாக்க நம்ம ஊர்ல என்ன இல்லை? பள்ளிவாசல் இவ்வளவு பெரிய ஆபார். 12வது படிக்கிற பையன் 10வது 8வது டியூஷன் எடுக்கலாம். காலேஜ் படிக்கிற பையன் 12வது படிக்கிற பையனுக்கு கவுன்சிலிங் பண்ணலாம். என்ன இல்லை? ஒரு ஓரத்திலே ஒரு டேபிள் போதும். நீங்கள் அண்ணா நகருக்கு செல்லுங்கள், சென்னையிலே ஒரு டேபிள் 2 இளைஞர்கள் அமர்கிறார்கள். அந்த மஹல்லாவுக்கு என்ன தேவையோ அது முழுவதையும் செய்து கொடுக்கிறார்கள். கரண்ட் பில்லு கட்டணுமா அவன்கிட்ட போனா போதும், முதியோர் பங்கனா போதும், நீங்க மருத்துவமனைக்கு செல்ல வேண்டுமா எல்லாம் முடியும். இளைஞன் நினைத்தால் இதுதான் சமூகத்தின் மீதான அன்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்ரமுல் கௌமி மவத்தா. இரண்டாவதாக அந்த உக்ஸிம் இப்னு ஸைஃப் இத கேட்டுட்டு அவகைருஹாதா, இந்த முகம்மதை பற்றி அபூ தாலிப் வேற ஏதாவது சொல்கிறீரா என்று கேட்கிற போது அபூ தாலிப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அக்ரமுஹும் அஹ்லா, குடும்பத்தார்களால் ரொம்ப நெருக்கமானவர். எல்லாரும் முகம்மது தன்னோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அக்ரமுஹும் அஹ்லா, குடும்பத்தில் அவருக்கு மாறி பிள்ளையாக இருக்கிற போதும், வாலிபராக இருக்கிற போதும், கணவனாக இருக்கிற போதும்,
பெற்றோராக இருக்கிற போதும், மாமனாராக இருக்கிற போதும், மருமகனாக இருக்கிற போதும் எல்லா நிலைகளிலும் நேசத்திற்குரியவர் முஹம்மத். எல்லோரும் நேசித்தார்கள். 6 வயசு வரலாறை சொல்லுவேன். 6 வயசு ரசூலுல்லாஹ்வுக்கு அபூ தாலிப் ஒட்டகத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து பெருமானார பின்னாடி உட்கார்ந்து புடிச்சுக்க சொல்லிட்டு ஒட்டகத்தை போட்டார். ஒட்டகம் நகரவே இல்லை. ஒரு அடி கூட வைக்கல ஒட்டகம். அபூ தாலிப் முன்னாடி இருக்கிறார், பெருமானார் பின்னாடி. ரசூலுல்லாஹ்வை தூக்கி முன்னாடி வச்ச உடனே அந்த ஒட்டகம் பீடு நடை போடுகிறது. ஒட்டகத்திற்கு தெரிகிறது ரசூலின் அருமை. ஒட்டகத்திற்கு தெரிகிறது. அது எந்த யூனிவர்சிட்டியாவது போச்சா? ஆனால் நிறைய இளவல்களுக்கு ரசூலின் அருமையே தெரியவில்லையே. அன்பிற்குரியவர்களே, 6 வயதில் பெருமானார் மதிக்கப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களை மதித்த பிள்ளை. அப்துல் முத்தலிபை எவ்வளவு மதிச்சாங்க ரசூலுல்லாஹ்? அமர்ந்ததாக வரலாறு இல்லை என்று சொல்லப்படுகிறது. பெற்றோர்களை மதித்த பிள்ளை. இன்னைக்கு இருக்கிற இளவல்கள் என்னைக்காவது சின்ன பசங்க பெற்றோரை மதிச்சிருக்கிற மண்ண இல்லை. காரணம் என்னன்னா, இப்ப சமீப காலமாய் தாய்மார்களே கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். சமீப காலமாய் நிறைய ஆண்கள் தாயின் அருமையை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார்கள். உங்க அம்மாவை மறந்துடாதடா, கஷ்டப்பட்டிருக்காடா ரொம்ப, என்ன மறந்தா கூட உங்க அம்மாவை மறந்துடாதடா என்று சொல்லுகிற ஆண்கள் இன்றைக்கு நிறைந்து வருகிறார்கள் இல்லையா? ஆனா நம்ம காலத்துல பெண்கள் எப்படி பிள்ளை வளர்ப்பாங்கன்னா, டேய் நான் உன்னை வயிற்றுல சுமந்தேன்டா, ஆனா உன் தகப்பனாரு என்னையும் உன்னையும் தலையில சுமந்தவர்ல. ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியையும் பிள்ளையையும் தலையில் சுமக்கிறான். திருமணம் ஆனதிலிருந்து கபருக்கு போகிற வரை ஒவ்வொரு ஆணும் சம்பாதிப்பது அத்தனையும் மனைவி மக்கள், மனைவி மக்கள் அத்தனைக்கும் கொடுத்துருவான். எல்லாத்தையும் மனைவி மக்கள். கணக்கு நான் என்ன தெரியுமா சேர்த்து வச்சிருக்கிறேன்? ஆம்பளை கணக்கு பிரஷர் 160, சுகர் 480, கொலஸ்ட்ரால் 290 ஃபுல்லா சேர்த்து வச்சுட்டு சம்பாதிச்சது எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லணுமா இல்லையா? தாய்மார்களே, ஒரு தகப்ப சாதாரண ஆள் இல்லப்பா, இந்த குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டவரப்பா, அவரை மதிக்கணும் தம்பி, சொல்லணுமா இல்லையா? நான் இந்த ஊரை சொல்லலை, இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் அவளியா இருக்கு. ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? நம்ம ஊர்ல எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க பிள்ளைகள்கிட்ட? ஒப்பனை நம்பாது, அது லூஸ், அது பேச்சை கேட்ட நீ விளங்க மாட்டடா, யாரை நம்பினாலும் நம்பும், ஒப்பனை நம்பாதடா. இதன் விளைவு என்ன தெரியுமா? இதன் விளைவு 60 வயதை தாண்டிய பெற்றோர்கள் இன்றைக்கு அனாதைகளாய் வாழ்கிறார்கள். தாம் புள்ள தாம் பக்கத்துல உட்கார்ந்து 10 நிமிஷம் பேசணும்னு எதிர்பார்க்கிற பெற்றோர் இருக்கிறார்கள், பேசுகிற பிள்ளைகள் இல்லை. 60 வயசுக்கு மேல அவருக்கு என்ன தேவை? ஒண்ணுமே தேவையில்லை 60 வயசுக்கு மேல. ஆனா தன் பிள்ளை பக்கத்துல உட்கார்ந்து ஒரு ஐடியா கேட்கணும், தன்னுடைய அனுபவங்களை பகிரணும், பிள்ளைகள்கிட்ட பேசணும், மனைவி மக்கள்கிட்ட பேசணும், ஆர்வம் இருக்கிறது. ஆனால் அந்த பிள்ளைகள் கேட்க தயாராக இல்லை. காரணம், நாம் போட்ட விதை. ஒப்பனை நம்பாத. இதன் விளைவு கொடூரமான விளைவு. அருமைக்குரிய இரவல்களே, உங்களின் எதிர்காலம் உங்கள் பெற்றோர்கள். அவர்களை 2 பேர்களை மதித்தவர்கள் உலகத்திலே வீழ்ந்ததாக வரலாறே இல்லை. உலகத்திலேயே பொறாமை இல்லாத 2 ஜீவன்கள், பெற்றோரும் ஆசிரியரும். தான் பிள்ளை நல்லா இருந்தா ஆனந்தப்படுபவர்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இல்லையா? ஆனால் இன்றைக்கு அந்த பெற்றோர்களை மதிக்கிற, அந்த பெற்றோர்களை உயர்த்துகிற பிள்ளைகள் இல்லை. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முழுக்க பெற்றோர்களை மதிக்கிற குடும்பத்தில் நெருக்கமாக இருந்தார்கள். என்ன அதிசயம் தெரியுமா? பெருமானார் வாழ்ந்த காலத்தில் யாரிடத்திலும் பகை இல்லை, உறவுகளை சேர்த்து வாழ்ந்தார்கள். அக்ரபுஹும் மவத்தா, அக்ரபுஹும் அஹ்லா.
சொந்த பந்த எல்லாத்தையும் பெருமானார் இணைத்து வாழ்ந்தார்கள். பாருங்களேன், 2 மாமனாரும் ரசூல் கூட தான் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு 2 மருமகளும் உடன்தான் இருக்காங்க. யாராவது யாரையாவது அது ரசூலை திட்டி இருக்கிறாங்களா, பேசி இருக்கிறாங்களா? எல்லோரும் புகழுகிற மாமனார், எல்லோரும் புகழுகிற மருமகள். இப்படி உலகத்தில் யாராவது பார்க்க முடியுமா? எங்க ஊர்ல மாமனார் கடைக்கு பக்கத்திலேயே அவர் செருப்பு கடை வச்சிருக்கார், பக்கத்திலேயே இவ்வளவு மருமகனும் செருப்பு கடை. உலகத்திலேயே சேலம் ஜங்ஷன் மாதிரி செருப்பு கடையை பார்க்க முடியாது. 32 கடை இருக்கு, எல்லாம் நம்மால் தான். மாமனார் கடை வச்சிருக்கிறாரு, எதுக்குங்க நீங்க கடை வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, மாமனார் 4 நாளா கிழிக்காம விட மாட்டேன், அதனால தான் கடை வச்சிருக்கேங்க. மாமனார் 4 நாளா கிழிக்க போறாரு. சமுதாயத்தினுடைய நிலைப்பாட்டை சொல்லுகிறேன். ஆனால் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளை நேசிக்கிற பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? உறவுகள்கிட்ட மனைவிட்ட நல்ல பேர் வாங்குறதுங்கிறது அவ்வளவு சீக்கிரம் முடியாது. இங்க இருக்கிற கணவன்மார்களை சொல்லவில்லை, நீங்க எல்லாம் நல்ல பேர் வாங்கிட்டீங்க இல்லையா? மனைவிட்ட நல்ல பேர். இவர் வேண்டாம் மனைவியை சொல்லுவார், கண்ணே மணியே வைரமே வைடூரியமே மாணிக்கமே அப்படின்னு இவர் புகழ்வார். என்னைக்காவது மனைவி புகழ்ந்துருக்கல? என்னை அந்த ஊர்ல கேட்டாங்க, இந்த ஊர்ல கேட்டாங்க, எல்லாம் சேர்த்து பாலங்கிணத்துல தள்ளிட்டானுங்க, நான் கஷ்டப்படுறேன், நீ சொர்க்கத்திலேயே வச்சா கூட அந்த அம்மா அங்க ஒரு குறை பார்க்கணும். ஆனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ் அக்பர், லனா ஷம்சுன் வலிலா பாக்கி ஷம்சு. எங்களுக்கும் ஒரு சூரியன், வானுக்கும் ஒரு சூரியன் இருக்கிறது. எங்கள் சூரியன் ரசூல் இரவில் தான் உதயமானார்கள். அந்த ஆயிஷம்மா சொன்ன வாக்கு அல்ல ஆமீன் சொல்லிட்டானோ என்னவோ தெரியல, இந்த சமூகம் சூரியனுக்கு பின்னாடியே சுத்துது. லனா ஷம்சுன் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, எங்களுக்கும் ஒரு சூரியன் இருக்கு. அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் மனைவியால் புகழப்பட்டவர்கள். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நேரத்தில் தான் மனைவி கணவனை புகழ்ந்ததாக வரலாறு வந்திருக்கு. இந்த டிமானிட்டேஷன் நேரத்தில் ஒரு அம்மா தான் புருஷனை புகழ்ந்துச்சு, ஏங்க நீங்களும் 2000 ரூபாய் நோட்டு ஒண்ணுங்க, இந்த நோட்டு மாத்துற நேரத்தில் நீங்களும் 2000 ரூபாய் நோட்டு ஒண்ணு. அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே சொல்லணும், நானும் 2000 ரூபாய் நோட்டு ஒண்ணா? ஆமாங்க, வைக்கவும் முடியல மாற்றவும் முடியல, ரொம்ப சிக்கலா இருக்கு. அன்பிற்குரியவர்களே, மனைவியால் புகழப்பட்ட தலைவர், தன் பிள்ளைகளை உருவாக்கிய தலைவர். பாத்திமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் எப்படி உருவாக்கினாங்க? இது போன்று உறவுகள் அத்தனையும் இணைத்துக் கொண்ட வாழ்க்கை இளைஞர்களே வாழ்கிறோமா? யோசிக்க வேண்டும். எல்லா உறவுகளையும் ஒன்னே ஒண்ணு நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனா போதும். அடிக்கடி சொல்றது உண்டு, பெருமானாரினுடைய கடைசி உரை என்ன தெரியுமா? ஹஜ்ஜத்துல் அதாவது எல்லாம் முடிச்சிட்டாங்க ரசூலுல்லாஹ். கடைசியா ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? 90,000 பேர் ஏறத்தாழ. அந்த 90,000 பேரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இங்கு உறவை முறித்த யாராவது இருக்கிறீரான்னு கேட்டாங்க. அதுல ஒரே ஒருத்தர் தான் எதிர்ச்சாரு, நான் எங்க மாமனார் கூட பேசுறதில்லைன்னாரு. பெருமானார் சட்டென்று பேசிக் கொள்ளுங்கள் என்றார்கள். மாமனார் முந்திக் கொண்டார். மருமகனை பார்த்து, மருமகனை மன்னிச்சுடுங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாமனார் தான் முந்திக் கொள்கிறார். மருமகனை எப்பயுமே நெஞ்ச நிற்கிட்டு இருப்பார், அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வரமாட்டார். பெருமானார் 2 பேர் மன்னிப்பு கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்கிய கண்களோடு ரப்பிடத்திலே பேசினார், ரப்பே, உன்னை சந்திக்க நான் தயாராகிவிட்டேன், உன்னை பார்க்க நான் வர தயாராகிவிட்டேன். எந்த நிலையில் தெரியுமா? என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறிந்தவர் இல்லை. ஒன்னு எடுத்துட்டு போனா போதும். குடும்ப தலைவர்களே, இளவர்களே, தலைவராக போகிற இளவர்களே, என் குடும்பத்துல என் வாழ்நாள்ல உறவை முறிக்க மாட்டேன். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, யாரா உறவுகளையும் சேர்த்து வாழவே என்ற ஒரு உறுதிமொழி போதும் பெருமானாரினுடைய வாழ்வு ஜெயிப்பதற்கு. அல்லாஹ் அக்பர். உறவுகளோடு சேர்ந்திருப்பார். அபூ தாலிப் சொல்றார் உக்ஸிம்ட. அப்ப அந்த வயதான கிழட்டு சிங்கம் அவகைருஹாதா, முகம்மதை பற்றி வேறு ஏதாவது சொல்றீங்களான்னு கேட்டார். அப்ப அபூ தாலிப் சொன்னாரா, காபத்துல்லாஹ்ல ஒரு ஹதீஸை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அக்ரமுஹும் நஸபா. இந்த முகமது யார் தெரியுமா? 18 வயது இளைஞன், குலத்தாள்,
குடும்பத்தால் ரொம்ப சங்கைக்குரியவர். உலகத்திலேயே குலங்களிலேயே சங்கையான குலம் குறைஷ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளைங்க. யார் 2 பிள்ளைங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்திற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஈசு. இந்த ஈசுவினுடைய பிள்ளைகள் எல்லாம் அரசர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள் எல்லாம் நபிமார்கள். ஆயிரக்கணக்கான நபிமார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள். ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள் யாருமே நபி இல்லை. ஆனாலும் எல்லோரும் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ் அக்பர். குறைஷி குலம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அன்பிற்குரியவர்களே குலத்தால் உயர்ந்தவர்கள். நான் இதெல்லாம் கேட்கிற அவரை தான் கேட்டேன். வேறு ஏதாவது முகம்மதை பற்றி சொல்ல வேண்டி இருக்கிறதா? அவரை வாதா? அப்ப அபூ தாலிப் சொன்னாரா, அஹ்ஸனுகும் ஹல்கா, அஹ்ஸனுகும் ஹல்கா, படைப்பால் அழகானவர் அந்த இளைஞர். யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அழகுதான், ரசூலுல்லாஹும் அழகுதான். எங்க உஸ்தாத் 2க்கு வித்தியாசம் சொல்லுவாங்க. பிஎஸ்பி ஜெய்னுல்லாபுதீன் ஹஸரத் அவர்கள் முன்னும் நின்றவர் கடைசியில் பார்த்தா கூணு விழுந்து போய் நிற்பார். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி அல்ல. பிறப்பிலிருந்து இறக்கிற வரை அழகு, அழகு குறையவே இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி தெரியுமா? அவர்கள் ஹசீன் என்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஹசீன் என்றால் பெருமானார் மலிக். ஒவ்வொரு முறையும் பார்க்கிற போது அழகு கூடும். ரசூலை ஒவ்வொரு முறை பார்க்கிற போதெல்லாம் அழகு கூடும், பார்ப்பவர்களுக்கு அழகு கூடும். இதுதான் ரசூல். அஹ்ஸனுகும் ஹல்கா, படைப்பில் இவர்களை விட அழகானவர் யாரும் இல்லை. வறுமை சமா இல்ல. ஒரு ஏழை பெண்மணி ரசூலுல்லாஹ்வுக்கு ஆடை வைத்து கொடுக்க வேண்டும் என்று பௌர்ணமி நிலவிலே ரசூல் வர வேண்டும், என் ஆடையை போட்டுக் கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் வரும்போது அன்பளிப்புகளை ஏற்கிற பழக்கம் ரசூலுக்கு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது பழைய ஆடையை போட்டு வர்றாங்க. பௌர்ணமி நிலவு, இந்த ஆடையை கொடுக்க அந்த பெண்ணை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழைய ஆடையை கழட்டி வைத்து விட்டு புத்தாடையோடு வருகிறார்கள். புத்தாடை. அம்மா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். பெருமானார் அந்த புத்தாடையோடு வருகிற போது பௌர்ணமி நிலவு, வானத்தையே அலங்கரிக்கிற நிலவு அழகா, ரசூல் அழகா என்று பார்த்தோம். எங்கள் நாயகத்திற்கு முன்னால் அந்த பௌர்ணமி நிலவு தோற்று போனது. பேரழகு பெருமானார். பௌர்ணமி நிலவு தோற்று போனது. பெருமானாரின் அழகு, ஒவ்வொரு உறுப்பின் அழகையும் உம்மு மஹ்மத் ரலியல்லாஹு வர்ணிக்கிறார்கள். பெருமானாரின் கண்ணழகு, காதழகு, நடையழகு, உடையழகு. அல்லாஹு அக்பர். அபூ தாலிப் உக்ஸிம் கேட்கிறார், அந்த வயசானவர், அவர் அழகை பத்தி எல்லாம் கேட்கிற அவகைருஹாதா, இந்த முஹம்மதை பற்றி 18 வயது இளைஞரை பற்றி வேறு ஏதாவது சொல்லுகிறீரா? அஹ்ஸனுகும் குலுக்கா, அவர் குண அழகு படைத்தவர். அஹ்ஸனுகும் குலுக்கா. நிறைய பேத்துக்கு உடல் அழகு இருக்கும், குணம் ரொம்ப கொடுமையா இருக்கும் இல்லையா? சில பேர்த்தினுடைய குணமெல்லாம் அல்லாஹு அக்பர். குண அழகு என்ன அழகு தெரியுமா? பெருமானாரின் குணம் 18 வயதிலிருந்து வஃபாத் ஆகிற வரை அத்துணை பேர்களையும் மன்னிக்கும் குணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நிறைந்திருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற இளவல்களே, மன்னிக்கும் குணம் வந்ததா? போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ற குணம் தானே வந்திருக்குது. மன்னிக்கும் குணம் வந்ததா? வந்தால் நாயகத்தினுடைய சுன்னத்துக்களை நடைமுறைப்படுத்துகிறோம் என்றார். ஒருத்தர் மன்னிச்சுவாங்க. எவ்வளவு தூரம் மன்னிச்சாங்க தெரியுமா? உலக அதிசயம் இது. இப்படி ஒரு தலைவரை பார்க்கவே முடியாது. ஷைபத் இப்னு உஸ்மான் போர்க்களம், ஹைபர் போர்க்களம். பெருமானாரை வெட்டுவதற்காக வாள் எடுத்து பின்னாடியே வந்து பெருமானாரை வாள் எடுத்து வெட்டுறதுக்கு ஓங்கிட்டார். பெருமானார் அந்த பக்கம் திரும்பி நிற்கிறாங்க, வாள் எடுத்து ஓங்கிட்டாரு பெருமானாரை வெட்டுவதற்கு.
பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். யார்கிட்டையுமே அல்லாஹ் கொடுக்கல இல்லையா? ரசூலை பாதுகாக்கிற பொறுப்பு குர்ஆன் சொல்லுகிறது. உலகத்திலே எந்த நபியையும் பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுக்கவில்லை. ஆனால் ரசூலை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்தான். வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். குர்ஆன் அல்லாஹ்வே சொல்றான். நம்மள பார்த்திருக்கிற முன்னாடி மன்னர்களை பாதுகாக்கிற பொறுப்பை யார் எடுத்தார் தெரியுமா? யானை படைகள் மன்னர்களை பாதுகாத்தது. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளை பூனைப்படை பாதுகாக்கிறது. அதனால அன்னைக்கே பழமொழி சொன்னா, யானைக்கு ஒரு காலம் வந்தா அது யானையின் காலம், இது பூனையின் காலம். ஆனா பெருமானாரை அல்லாஹ் யானைப்படை இடத்திலும் ஒப்படைக்கவில்லை, பூனைப்படை இடத்திலும் ஒப்படைக்கவில்லை. நான் பாதுகாக்கிறேன் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். வெற்றதுக்கு வாழ் மேல இருக்கு. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி விட்டாங்க. ரசூலுல்லாஹ் நேரடியாக எதிரியை பார்த்து திரும்பி நிற்கிறார்கள். இடுப்பிலே உறைவாள் இருக்கிறது. போர்க்களம், எதிரி நினைத்தால் 2 துண்டாக வெட்டி வீச முடியும். எல்லாம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நெஞ்சில ஷைபத் இப்னு உஸ்மான் நெஞ்சில கை வச்சு அல்லாஹும்ம அஃபிர்லஹு வர்ஹம்ஹு வஹ்திஹி, அல்லாஹ் இவரை மன்னித்து விடு, இவரின் மீது இறக்கப்படு, நபி என்று தெரியாமல் வெட்ட துணிந்திருக்கிறார். இவர் இதயத்தில் நான் கை வைத்து விட்டேன், அந்த இதயத்தை எனக்கு கொடுத்து விடு, அந்த இதயத்திற்கு ஹிதாயத்தை கொடுத்து விடு. அல்லாஹ் அக்பர். போர்க்களத்திலே வெட்ட வந்த எதிரியை மன்னிக்கும் மனம். வாழ் மேல இருக்கு, வெட்டதுக்கு உதடு களிமா உரைக்கிறது. ஷைபத் இப்னு உஸ்மான் உதடு களிமா உரைக்கிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். இதுதான் ஒரு முஸ்லிமின் குணம். ஒரு இளைஞன் இப்படித்தான் இருக்க வேண்டும். வாழுகிற காலத்திலே எல்லோரையும் மன்னிக்கிற மனோபாவம் கொண்ட இளைஞனாக வாழ்ந்தால் அந்த இளைஞன் சரித்திரத்தில் இடம்பெறுவான் என்பதில் சந்தேகமில்லை. குண அழகு, குண அழகு. குண அழகுலேயே சிறந்தது என்ன தெரியுமா? யாதத்தில் மறி. பெருமானார் காலத்தில் நோய் விசாரிப்பாங்க. இன்னைக்கு அந்த பழக்கம்லாம் இல்லாம போயிடுச்சு. யாதத்தில் மறி. அந்த நோயை எப்படி விசாரிக்கணும்னா, போன உடனே பார்க்கணும், ஒரு துவா ஓதணும். லாபாஸ் தகூர், உங்களுக்கு இறைவன் ஆரோக்கியம் தந்து விடுவான், இறைவன் ஆரோக்கியம் தந்து விடுவான். ரசூலுல்லாஹ் போய் நோய் விசாரிக்க போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் ரலியல்லாஹு சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு, ஒரு பிள்ளைதான் இருக்கு ரசூலே, நான் இறந்து போயிருவேன் ரசூலே, என் சொத்தெல்லாம் உங்களுக்கு எழுதி வச்சிருக்க ரசூலே அப்படின்னு சொன்னோம். நம்ம ஜமாத்தால அழுந்திருக்கா, சீக்கிரம் எழுதுங்க அப்படின்ட்டுருவோம். ஆனா ரசூலுல்லாஹ் அந்த புள்ள எங்க போகும் அப்படிலாம் எழுதி வைக்கிறாங்க. எனக்கு வாங்க ரசூலே, இல்லை ரசூலே கொடுத்தாரு ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், நீ இறக்க மாட்டாய். இறந்து போறேன்னு சொல்றாருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு இறைவன் குழந்தை வளத்தை தருவான், நீ இறக்க மாட்டாய். அதுக்கு பின்னாடி 9 உள்ள பெற்ற. அல்லாஹு அக்பர். லபாஸ் தகூர். நோய் விசாரிப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலையில் சுபஹுக்கு பிறகு நோய் விசாரிக்கிற பழக்கம் இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. குண அழகு, நோய் விசாரிக்கிற அழகிய குணம். போய் வயசானவங்க இருக்காங்கல்ல, எப்படிங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டாவே அவங்க மனசு ஆறுதலாயிடும். நீங்க அப்படி கேட்கிறவங்க இல்லை, மாமா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது மாமா எப்படி இருக்கீங்க, தாதா எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு. எல்லாமே அறிமுகப்படுத்துறதுக்குள்ள பெரியவங்களை அறிமுகப்படுத்துற காலம் போய், இது நான் வாங்கின காரு, இது நான் வாங்கின போனு, இது மாமா காலியா போயிட்டாரு, வாங்கின கார் தான் நிக்குது. அல்லாஹு அக்பர். ஆனால் கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி குண அழகு படைத்தவர்களாக இருந்தார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறோம். அசனும் கொடுத்தார். இந்த ஐயாதத்துல் மறியல் இன்னைக்கு ரொம்ப போயிடுச்சு தெரியுமா? அது நம்ம தஞ்சை மாவட்டத்தில் கொஞ்சம் பேஷண்ட் ஒரு ரூம்ல படுத்திருப்பாரு, போனவங்க எல்லாம் இன்னொரு ரூம்ல இருக்கிறாங்க. 2 ரூம். தமிழ்நாட்டிலேயே 2 ரூம் போட்டு நோய் விசாரிக்கிற இடம் எதுன்னா தஞ்சை மாவட்டம் தான். அந்த நோயாளி இல்லையா கூடயே இருக்கக்கூடாது. அதே மாதிரி நோயாளி நோய் முடிஞ்சுன்னா போய் நோய் விசாரிக்க. அவன் ஆரோக்கியம் கிடைச்சதுக்கு பின்னாடி நல்லா இருப்பாரு, அட்டாக் வந்து அவர் ஆபரேஷன் பண்ணி நல்லா இருப்பாரு. நல்லா இருக்கிறவர்கள்ட்ட எப்படி அட்டாக் வந்துன்னா தெரிஞ்சு போயிடுவான்.
உங்களுக்கு எப்படி அந்த அட்டாக் வந்துச்சு அப்படின்னு கேட்டு பாருங்க, முடிச்சுக்காரு. அல்லாஹ் அக்பர். நம்ம சமுதாயம் அப்படி இருக்கு. அதுலயும் போய் அவர் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல, மதிய நேரத்துல போய் நோய் விசாரிக்க கூடாது. மார்க்கம் சொல்கிறது சூரத்துல் கியாமா என்ற மாதிரி சீக்கிரமா லாபாத்தகு சொல்லிட்டு வரணுமே தவிர மதிய நேரத்தில் நோய் விசாரிக்க கூடாது. நம்மால மதியம் தான் போவான். எப்படி வீட்டுக்காரமான போய் கேட்பாரு, அவர் தூங்கிட்டு இருக்கும்போது எப்படி அவருக்கு அட்டாக் வந்துச்சுன்னு. 48 வயசுல வரக்கூடாது, எப்படி வந்துச்சுன்னு. உடனே அந்த அம்மா பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கும். வீட்டுக்கு அவங்க கடையை கூட்டிட்டு போனாங்களா, அப்படி சாவியை மாட்டினாங்களா, வேத்து வேத்து ஊத்துச்சா, ஒரு மாதிரி அப்படியே சாஞ்சாங்களா, அவ்வளவுதான் பயங்கர வேத்து ஊத்திருச்சு. நாங்க 108க்கு போன் பண்ணோமா, 108 வந்துச்சா, ஆஸ்பத்திரியில சேர்த்தோமா, ஐசியூல இருந்தாங்க, எல்லாரும் வந்து பார்த்தாங்க, என் நாத்தனா மட்டும் வரவே இல்லை, முடிச்சாங்க. நீதாரே ஆகா. இந்த மாதிரி நோய் விசாரிச்சுட்டு இவர் போன உடனே அடுத்து வயசான பெரியவர் தோல்ல துண்ட போட்டு, என்னம்மா வரக்கூடாத வயசுல வந்திருக்கே, என்ன ஆச்சுன்னு உடனே திருப்பி என்னம்மா கடையை கூட்டிட்டு வந்தாங்களா, சாவியை மாட்டினாங்களா, அப்படி வேத்து வேத்து ஊத்துச்சா, அப்படி சாஞ்சாங்களா, 108க்கு போன் பண்ணமா, வரிசையா சொல்ல வேண்டியது. இதுல கிழவிகளை உண்மையை விடக்கூடாது. நெஞ்சு நெஞ்சா அடிச்சு 48 வயசு, இந்த வயசுல அட்டாக் வர்றதா, வரக்கூடாத வயசு, இதில் வரணுமா, எனக்கு தான் மோத்து வந்தா என்ன. இஸ்ராயல் வந்து வா போலான்னா வந்துருமா, நீ நேரமா கூப்பிட்ட வாமா போலான்னா வந்துருமா. 1/4 மணி நேரம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யுதுன்னு அந்த அம்மா கேட்கும். எப்படிமா அட்டாக் வந்துச்சு. உடனே இந்த அம்மா திருப்பி ஆரம்பிக்கும். சாதிய மாட்டாங்களா, அப்படி சாஞ்சாங்களா, வேத்து வேத்து ஊட்டிச்சா, பேசாம நோட்டீஸ் எடுத்து கொடுத்துட வேண்டியதானே, அல்லது பேசாம ரெக்கார்ட் பண்ணிட வேண்டியதானே. எதுக்கு இது? அன்பிற்குரியவர்களே, சூரத்துல் கியாமா என்ற வரி அஹ்ஸனுஹும் மன்னா. அல்லாஹ் அக்பர். உடனே அபூ தாலிப் கேட்டாரு, அவகைரு ஹாதா, வேறு ஏதாவது இவரை பற்றி, இந்த இளைஞரை பற்றி சொல்லுகிறீரா என்று கேட்கிற போது, அஜ்வதுஹும் மாலா, இவரை போல தர்மம் செய்பவர் உலகத்தில் இல்லை. 18 வயதிலே தர்மம் செய்கிற சிந்தனை. அந்த ரசூலுல்லாஹ் மாதிரி தர்மம் செஞ்சவங்களும் உலகத்தில் யாருமே இல்லை. இன்னைக்கு உறவுகளுக்கு உதவக்கூடியவர்கள் யாருமே இல்லை. வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் இளவல்களே, இளமையிலேயே தர்ம சிந்தனை பெருமானாருக்கு சொந்தம். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா தகப்பனார் மூத்தாயிட்டாரு, நிறைய கடன், 23 வயசு, ஹுனைன் போர்க்களத்துக்கு போயிட்டு வரும்போது கிழட்டு ஒட்டகத்துல, 23 வயசுல கிழட்டு ஒட்டகம். ஜாபீர், என்ன கிழட்டு ஒட்டகத்துல வர்றீங்க? ரசூலே, எனக்கு கிழட்டு ஒட்டகமே பெரிய விஷயம். என் தகப்பனாரு 9 பிள்ளைகளை விட்டுட்டு மூத்தா போயிருக்கிறாரு, நான் கல்யாணம் வேற இப்பதான் பண்ணிருக்கிறேன், கிழட்டு ஒட்டகமே பெரிய விஷயம். ஜாபீர், நீங்க ஹுனைன்ல இருந்து போறீங்க, வீட்டுக்கு போகும்போது உங்க சகோதரி மனைவி எல்லாம் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டா என்ன வாங்கி வச்சிருக்கிறீங்க? ஜாபீர், ரசூலே, என்ற ஒண்ணுமே இல்ல, வாங்குறதுக்கு எதுவுமே இல்ல ரசூலே, நான் என்ன வாங்குவேன்? ஏன் ஒண்ணுமே இல்லைங்கிறீங்க? உங்கள்கிட்ட தான் ஒட்டகம் இருக்குல்ல, விட்டுட்டு வாங்கிட வேண்டியது தானே. இந்த கிழட்டு ஒட்டகத்தை யார் வாங்குவார்கள் ரசூலே? நான் வாங்குகிறேன். நீங்கள் கேட்டால் உங்களுக்கு அன்பளிப்பு நாயகமே, நான் விலை கொடுத்துத்தான் வாங்க வேண்டும். வரக்கத்துக்கு ஒரு 2 திர்கம் கொடுங்க ரசூலே. இல்ல, இந்த ஒட்டகம் இது 2ஐ விட அதிகம், 800 திர்கம் விலை பேசுகிறார்கள் பெருமானார். மதீனா வருகிறது. மதீனாவின் மஸ்ஜித் நபவிக்கு அருகிலே ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு ஜாபீர் புறப்படுகிறார். பெருமானார் செல்லல, காசு கேட்கறதுக்கு வெட்கம். பெருமானார் பிலால் ரலியல்லாஹு அலைஹி பிலால், வாருங்கள், என் தோழர் ஜாபீர் காசு வாங்காமல் செல்கிறார், அவர் வெறுங்கையோடு வீட்டில் நுழைஞ்சிடக்கூடாது, உடனே போய் அந்த 800 கொடுங்க, வீட்டுக்கு தேவையானதை எல்லாம் என் ஜாபீர் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். ஓடி போய் பிலால் ரலியல்லாஹு கொடுக்குறாங்க. வீட்டுக்கு தேவையானதை எல்லாம் ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. பெருமானார் பிலால் ரலியல்லாஹு அலைஹி பிலால், இந்த ஒட்டகத்தையும் அவிழ்த்து சென்று இது ரசூலின் அன்பளிப்பு என்று கொடுத்து விடுவார். அவரின் கௌரவமும் குறையக்கூடாது. ஏன்னா மனைவி கேட்பாங்கல்ல, போன ஒட்டகம் என்னங்க ஆச்சுன்னு கேட்பாங்கல்ல, கௌரவமும் குறையக்கூடாது, அவர் பிரச்சனையும் தீர வேண்டும். இதுதான் கொடை வந்தல். பெருமானாரை போன்ற ஒரு கொடையால் இதுவரை உலகத்தில் கண்டதில்லை, சிறு வயதிலேயே. அப்ப வாலிபர்களே, நமக்கு அல்லாஹ் கொடுத்தது எல்லாம் நமக்குன்னு நினைக்கக்கூடாது, நமக்குன்னு நினைக்கக்கூடாது. அல்லாம ரூமி அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த ரூமியும் சாதியும் பேசினா ரொம்ப அழகா இருக்கும். உயிரும் உடலும் பேசிக்கொண்டதா. இந்த உயிர் உடலை பார்த்து கேட்டதா, அவங்க எத்தனை கிலோமீட்டர் தூக்கி போயிருக்கேன் தெரியுங்களா? உயிர் இருக்கிறதுனால தானே நான் சேலத்துல இருந்து வந்திருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லட்சக்கணக்கில்
ஹாஜியார் பார்க்கறத பார்த்தாக்கா பல லட்சம் ஆயிருக்கும், பல நாடுகள், பல லட்சம். அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு உயிர் சொல்லிச்சா உடலை பார்த்து யக்கினி உஜரத்தி, நான் உன்னை இவ்வளவு தூரம் தூக்கிட்டு போறேன், எனக்கு கூலி கொடுன்னுச்சான். உடம்ப பாரு, உடம்பு கேட்டுச்சா உனக்கு என்ன கூலின்னுச்சான். இல்லாதவனுக்கு தருவதுதான் எனக்கான கூலி, அப்பொழுதுதான் இந்த உயிர் நான் சந்தோஷம் அடைவேன். உலகத்துல உயிர் எப்ப தெரியுமா சந்தோஷம் அடையும்? ரூபு இல்லாத ஆளுக்கு ஏதாவது கொடுக்கிற போது ஒரு ஆனந்தம் வரும் தெரியுங்களா? அதுக்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. பள்ளி படிப்புக்குன்னு சொல்லி கேட்பாங்க, 15,000 ரூபாய் கட்டணும், அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். அதை கொடுக்கும் போது அந்த வேலைக்கரமாக இருக்கிற போது ஒரு சுகத்தை அல்லாஹ் கொடுப்பான். நிகர் எதுவுமே இல்லை. நாமே பார்த்தோம் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி கங்கா ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு, கோயம்புத்தூர் கங்கா. ஒரு அம்மா தான் பேரனை தூக்கிட்டு வருது, கால் ஆபரேஷன் பண்றதா இருந்தா 70,000 ரூபாய் வேணும்னு. அந்த அம்மா பயங்கரமா சத்தம் போட்டு அழுகுது. ஒரு தாடி, ஒரு நுப்பி, ஒரு செக்கு போட்டு 70,000 கொடுத்தாரு. அந்த அம்மாவுக்கு இருந்த ஆனந்தம் ஹாஸ்பிட்டல் முழுக்க பிறண்டு உருண்டு புகழுது. அப்ப அவர் போகும்போது சொல்லி போனாரு, ஹஜ்ரத், என் வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தோஷத்தை சந்தித்ததே இல்லை, சந்தித்ததே இல்லை. ஏழையின் கையில் கொடுக்கிற போது இளைஞர்களே, சம்பாதிக்கிற அத்தனையும் நமக்கு சொந்தம் அல்ல, இது நாயகத்தின் வழிமுறை. நம்ம பக்கத்தில் இருக்கிறது யாராக இருந்தாலும் எல்லோரையும் உயர்த்தும் பண்பு வர வேண்டும். உடனே அபூ தாலிப் அவரே அபூ தாலிபை பார்த்து கேட்டார், வேற ஏதாவது முகமதை பற்றி சொல்லுகிறீரா? அல்லாஹு அக்பர். அஷ்ரஃபுஹும் லன்னா, இந்த முகமது அடுத்தவங்களை குறை சொன்னதே இல்லை. அஷ்ரஃபுஹும் லன்னா, எல்லோரையும் நல்லெண்ணத்தோடு பார்த்தவர் தான் முகமது. 18 வயசுல தகப்பன சர்டிபிகேட் கொடுக்கிற அஷ்ரஃபுஹும் லன்னா, ஒரு யார் குறித்தும் குறை சொன்னதில்லை. ஆனா நாம குறை சொல்லாம இருந்ததே இல்லை. ஒரு ஊருக்கு திருப்பூருக்கு போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் ஹாஜியார் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். பின்னாடியே ஒருத்தர் வந்தார். பின்னாடியே வந்து இப்பதான் அவர் ஹாஜியார், 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஷைத்தான் கேட்டாங்களா? அவர் ஹஜ்ஜுக்கு போய் அவர் புனிதராகி அவர் பாவத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு ஹாஜியாரா வந்திருக்கிறார். இப்பதான் ஹாஜியார், 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஷைத்தான். நவுது பில்லா. அப்ப குறைகளை மட்டுமே தேடுகிற வழக்கம். மாமிமார்களே, மருமகளின் குறையை தேடாதீர்கள். மருமகளே, மாமியாரின் குறையை தேடாதீர்கள். அண்ணன் பெருமானாரின் வாழ்ந்த வாழ்க்கை இளமையிலிருந்து இறக்கிற வரை பெருமானார் யாரையும் குறை சொல்லவில்லை. 1,24,000 தோழர்கள் இருந்தார்கள். யாரையாவது ரசூலுல்லாஹ் குறைச்சு பேசியிருக்கிறாங்களா? அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, யாரையாவது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்களா? 10 ஆண்டு பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு முறை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் முகத்தை காட்டியதில்லை. இன்னைக்கு இருக்கிற முதலாளி முகத்தை காட்டாத நான் இருக்க. தொழிலாளிகிட்ட போய் உங்க முதலாளியை பத்தி என்ன குரங்கு மூஞ்சி இப்படி ஒரு ஆள் சொல்லிச்சு முதலாளியை பத்தி. நவுது பில்லா. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாசிட்டிவ் சிந்தனை, யார் குறித்தும் தவறாக எண்ணியதே இல்லை. இதைத்தான் இளைஞர்களுக்கு பெருமானார் போதிக்கிறார்கள். வாழ்க்கையில ஒரு தடவை வாழ போறோம், பாசிட்டிவ் சிந்தனை இருக்கணும். நம்மால் முடியும், சாதித்து காட்ட வேண்டும். வாழ்வது ஒரு முறை. கடைக்கு சாவியை எடுக்கும் போதே இன்னைக்கு என்னத்தை விளங்க போகுது அப்படின்னு கடையில சாவி எடுத்தா ஒருத்தன் கூட உள்ள நுழைய மாட்டான். ஒரு ஆள் கூட வர புரட்டாசி மாசம் அப்படின்னா சாவியை எடுக்கும் போதே கடைக்கு வரக்கூடியவர்களை நான் எப்படி வரவேற்க வேண்டும்? என் கடையில நுழைஞ்சிட்ட வாங்காம நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னா இந்த ஆறா எல்லோருடைய இதயத்திற்குள் செல்லும் வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து கடைக்குள் நுழைக்கும். ஆறாவுக்கு அவ்வளவு பவர். அதே மாதிரி பிள்ளைகளை பார்த்து பாசிட்டிவ் சிந்தனையோட பார்க்கணும். என்னத்தை வரங்க போகுது? பிள்ளைய பார்க்கும் போதே நீ உருப்பிட மாட்டேன, உருப்பிடவே மாட்டான். எதிர்காலமே உன் கையில் தான் இருக்கிறது மகனே, உன்னால் எதையும் செய்ய முடியும் மகனே, நீ சாதிக்க பிறந்தவன்டா என்று பிள்ளைகளை உயர்த்தி பேசுகிற போது அந்த பிள்ளைகள் உயர்ந்தவர்களாக மாறுகிறார்கள். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். உடனே அவர்களையும் அந்த உக்ஸிம் செய்தி
வேற ஏதாவது அந்த இளைஞர் முகமதை பற்றி சொல்ல வேண்டி இருக்கிறதா? அபூ தாலிப் சொன்னாரா, அஸ்தகுஹும் ஹதீஸா, அந்த முகமது 18 வயசு என் கூட இருந்திருக்காரு, ஒரு நாள் கூட பொய் சொன்னதே இல்லைன்னா. அஸ்தகுஹும் ஹதீஸா, இன்னைக்கு நாம பொய் சொல்லாத ஒரு நாள் இருக்க. கசாலி சொல்றாங்க, அன்னைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கபூர்ல கொண்டு போய் ஒரு ஆளை வச்சாங்களாம். முன்கர் நக்கீர் கேள்வி கேட்க வந்திருக்கிறாங்க. இப்பத்தான 2 பேர் வந்துட்டு போனாங்கன்னா, முன்கர் நக்கீர் இப்பத்தான 2 பேர் வந்துட்டு போனாங்க. அவர் ஆடி போய் ரம்பிட்டாரே, எங்களுக்கு முன்னாடி யாரும் அனுப்பிச்ச இல்ல, இது வரைக்கும் ஒரு 5 அடிக்கு மேலதான் வாழ்ந்தான். வாழ்ந்த காலத்துல ஃபுல்லா பொய் சொல்லியே பழகிட்டதுனால உங்கள்கிட்ட வந்து அடிச்சு விட்டான் இல்லையா? நம்ம சமூகம் பொய்க்கு சொல்லவா வேணும்? அல்லாஹ் அக்பர். எல்லாம் அக்காடி சொல்லுவாங்க, ஒரு நசராணி, ஒரு முஸ்லிம், ஒரு யூதன், 3 பேரும் பயணம் போயிட்டு வரும்போது ஒரு ரொட்டி தான் இருந்திருக்கு. இந்த ஒரு ரொட்டியை எவன்டா சாப்பிட்றது? யார் சாப்பிட்டாலும் வயிறு நிறையாது. இப்போ நம்மளால் ஐடியா கொடுத்தானோ, 3 பேர் தூங்குவோம், யாருக்கு நல்ல கனவு வருதோ நாளைக்கு காலையில் அவன் சாப்பிடலாம். சரி, 2 பேரும் படுத்த உடனே நம்மால் ரொட்டியை பிச்சு சாப்பிட்டு படுத்தான், ஃபுல்லாக முடிச்சுட்டு படுத்தான். காலையில் எந்திரிச்சோன்னா யூதன் கேட்டான், நீ என்னடா? யூதனை பார்த்து இவன் கேட்டான், நம்மால், நீ என்னடா கனவு கண்ட? நான் நேராக தூர்ச்சி மலைக்கே போயிட்டேன், கனவுல மூசா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வும் பேசுனதை ஒட்டு கேட்டேன். நான் சபாஸ், நல்ல கனவு, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை தான் செய்யறான், நல்ல கனவு. நசராணியை பார்த்து நீ என்னடா கனவு கண்ட? நான் நேராக முதவானத்துக்கே போய் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட பேசிட்டு இருந்தேன்னா. இந்த 2 பேர் சேர்ந்து இவனை பார்த்து கேட்டாங்க, நம்மளை பார்த்து நீ என்னடா கனவு கண்ட? நான் தூங்குனேன்னா ஜிப்ரீலே நேரடியாக வந்து நம்பி பசியோடு படுக்கக்கூடாது என்ற ரொட்டியை துண்டு துண்டா வெட்டி வாயில திணிச்சாங்க, சாப்பிட்டேன். அட பாரு, இப்படி போய் சொல்றீங்க, எழுப்பியிருக்கலாமே சொன்னானா? யூதனை உன்னை எழுப்பினேன், நீ தூசி நம்மளையில இருந்த. நசராணி, உன்னையும் நான் எழுப்பினேன், நீ முதவானத்துல இருந்த. எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு நானே சாப்பிட்டேன். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஒரு பொய் சொன்னதாக வரலாறு இல்லை. அல்லாஹ் அக்பர். அஅலமுஹும் ஹில்மா. அவரைரு ஹதா, வேறு ஏதாவது இந்த முகம்மதை பற்றி சொல்லுகிறீரா என்றால், பொறுமையில் அவருக்கு நிகர் யாருமே இல்லை. பொறுமையில் அப்படின்னு சொன்ன உடனே அவரைரு ஹதான்னு ருக்சி கேட்டுக்கிட்டே இருக்கிற பொறுத்து பார்த்த அபூ தாலிப் சொன்னார், லஹு ஃபதுலுன் மத்தி, என்னென்ன நன்மை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அது முழுவதும் முகம்மதிடத்தில் உண்டு. இப்பதான் உச்சி திரும்புற. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த இளைஞன் யார் தெரியுமா? நீங்க வெறும் நன்மையா சொன்னீங்க. அந்த இளைஞன் யார் தெரியுமா? ஒரு நாள் வரும் அபூ தாலிப், நானும் இருக்க மாட்டேன், நீங்களும் இருக்க மாட்டீர்கள். ஒரு நாள் வரும், இந்த இளைஞன் அந்த இளைஞன் உலகம் முழுக்க அந்த இளைஞனை நேசிக்கும். ஒரு நாள் வரும், அந்த நாள் நாம் இருவரும் இருக்க மாட்டோம், ஆனால் உலகம் முழுக்க சுவர் போன்ற கையை கொண்டு சமூகத்திற்கு நல்லதை செய்கிற இந்த இளைஞனால் உலகம் அவரின் காலடியில் கிடக்கும். உலகம் காலடியில் வருகிற அளவிற்கு இளைஞர்கள் சமூக சேவையில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நிலையை நம் இளைஞர்களுக்கு தந்தருட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.